நான் ஹெல்த்துக்கு தான் வந்தேன். ஹெல்த்துக்கு வந்துட்டு நான் 2 பேரும் அறிமுகப்படுத்த முடியுமான்னு சொன்ன நபர் இன்னைக்கு எனக்கும் கீழே ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பிஸ்னஸை மிக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு லேடியா இருக்கிறது ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணி நெட்வொர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிராமத்துல எல்லாம் நம்ம பேக்கை போட்டுக்கிட்டு போனோம்னா என்ன சொல்லுவாங்க? கேலி பண்ணுவாங்க. எங்க காலேஜ் போறியா அப்படின்னு கேள்வி பண்ணுவாங்க. அப்படி கேள்வி பண்ணன ஒரு நபரை கூட இன்னைக்கு நீ வேலைக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் நான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்பெல்லாம் நான் பஸ்ல போய் தான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டி பப்பு சொந்தமா எடுத்து, அப்பதான் வண்டி சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது, ஸ்கூட்டி பப்பு சொந்தமா எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஹோண்டா ஆக்டிவா 1.25 லட்சத்துக்கு எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா தட் இஸ் மை லைஃப். இதுல ஒண்ணுமே இல்லைங்க. நாம கடையில வாங்க போற பொருளை வாங்க போறோம். முன்பணம் ஏதாவது கட்ட போறோமா? இல்ல. அப்போ இப்படியா அந்த பிசினஸ் வெளியில எங்கேயுமே இல்லை. எல்லா பிசினஸ்லயுமே காலை பிடிச்சு வாழ்றதுக்கு தான் இருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி சிரிப்பாங்க, பின்னாடி குழி தோண்டுவாங்க. ஆனா இந்த பிசினஸ்ல மட்டும்தான் நம்மளை முன்னாடி தூக்கி விட்டுட்டு பின்னாடி லீடர்ஸ் ஃபுல்லா நிற்பாங்க. நம்மளுக்கு ஒரு முதுகெலும்புனா அது நம்மளுடைய லீடர் தான். ஸோ எல்லாரும் ஜெயிக்கலாம். சரி, முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ எம்எல்ஏ.